வந்துட்டோம். காவா மாரி இருக்குங்க. முன்னாடிலாம் இது ஆறா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படியே இப்படி மக்கள் தொகை பெருக பெருக நம்ம ஊரில் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துடுறாங்க. நம்ம வந்து இதுமாரி ப்ரைவேட்டாக நம்ம வரோம். ஐயோ எவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும். நீங்கள் வந்து அதை சும்மா அலங்கார பொருட்களாக பார்லேயோ இல்லை டெக்கரேஷனாவோ டேட்டூவாவோலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் கூட பாருங்கள், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி, இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. செம்மையாக கொதிக்குது கால். சட்டுன்னு ஏறிடணும், நிற்கவே கூடாதீங்க. ஐயோ பா, சாக்ஸு போட்டுருந்துருக்கணும் போல், முடியலை. கலர் இருக்குது பாருங்க பா, எல்லாமே தங்க கலரில் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கலருமே இல்லை பாருங்க. இருக்கும் பக்கத்தில் எதாவது இருக்கான்னு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கேம்பஸ் மாதிரி தெரிஞ்சது. உள்ளே போனால் மினிமம் 2 மணி நேரம் ஆகும். பாருங்க, மீன்பாடி வண்டி மாரி ஒன்று போயிட்டுருக்கு பாருங்க. இந்த குறுகலான பாதையிலேயே அவர் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அப்படியே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ஞாபகம் இதெல்லாம் பார்த்த உடனே. இங்கே பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு. இப்போ நம்ம இது வழியாக அப்படியே உள்ளே நடந்து போனாலுமே வந்து மெயின் ரோடு கனெக்ட் ஆகிரும்ன்றாங்க மேப்பில். சரி, ஓகே, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். லைப்ரரி போட்டிருக்குது. இங்கே பாருங்க, நம்ம அப்படியே இந்த சந்துக்குள்ளே வந்துட்டோம். காவா மாரி இருக்குங்க. முன்னாடிலாம் இது ஆறா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அப்படியே இப்படி மக்கள் தொகை பெருக பெருக நம்ம ஊரில் ஆன மாதிரி ஆகிப்போச்சு. கழிவுகளாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சாக்கடை தான் இது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். நடந்தே போயிடலான்ற மாதிரி இருக்குது. வெறும் 600 மீட்டர் தான் காட்டுது. நல்லா தைரியமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், அந்த சந்து வழியாக வந்து அந்த சாக்கடையை கடந்து அப்படியே ஒரே ரோடு தான். அப்படியே நம்ம நேராக போயிட்டு இருந்தோன்னா இங்கேருந்து பார்த்தாலுமே தெரியுது அந்த பில்டிங்கு. நான் அங்கேருந்து காட்டியிருப்பேன் இந்த பில்டிங்கு தான். 2 பில்டிங் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த லெஃப்ட் சைடில், ஒன்று வந்து இந்த ரைட் சைடில். அதை தான் நம்ம நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்க்கிங் ஏரியா. இது வந்து ஒரு ப்ரைம் டூரிஸ்ட் லொக்கேஷனு. பார்த்தீங்கனாலுமே தெரியும் எவ்வளோ அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முன்னாடி பாருங்கள், இது ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தெரியுது. தாய்லாந்து கொடி இருக்குது. முன்னாடி வந்து நிறைய செக்யூரிட்டிலாம் வச்சுருக்காங்க. அதுதான் நான் அங்கே எடுக்கல. அதை கடந்து வந்து இங்கே எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. 2 வீலர் பார்க்கிங்கு, 4 வீலர் பார்க்கிங், இந்தமாரி வேன் மாரி புக் பண்ணிக்கிறாங்க. குரூப்பாக வரவங்கலாம் வேனு இந்தமாரி பஸ்ஸில் வந்துடுறாங்க. நம்ம வந்து இதுமாரி ப்ரைவேட்டாக நம்ம வரோம். ஐயோ எவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா எல்லாம் சிலைகள், கேண்டில் பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். ஆள் உயரத்துக்கு இருக்குது. அதை விட பெருசாகவே இருக்குது. ஆளை விட உயரமாக இருக்குது. அந்தமாரி கேண்டெல்லாம் வேண்டுதலுக்கு வைப்பாங்க போல் இந்தமாரி கோயிலில். இந்தமாரி சிலை கடைகள் நிறைய இருக்குது. மகாபலிபுரத்துலலாம் போனோம்னா அப்படி சைட்லலாம் அப்படியே ஃபுல்லாக கடைகளாக இருக்குமோ அந்தமாரி இங்கே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சிலை இருக்குது பாருங்கள். எல்லாமே தங்க கலரில் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த கலருமே இல்லை பாருங்கள். ஃபுல்லாக வந்து கோல்டு கலரில் தான் இருக்குது. வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நடந்தோன்னா இந்த சிக்னல் கடந்தாலுமே அவ்வளோதான். கேம்பஸ் உள்ள நுழைஞ்சிடுவோம். உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்ப்போமே வாங்க. இங்கே பாருங்கள், இந்த சந்தில் நம்ம நடந்து வந்த சந்தில் கம்மி சொல்ல போனால் கடைகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் 2 பக்கமே பாருங்கள். இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த சிலைகள் தான் இருக்குது. அப்புறம் சாமிக்கு தேவையான இந்த பூஜை உபகரணங்களா அந்த மாதிரி, இல்லை கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கும் போல். இந்த சந்து ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குங்க. இந்த முனையிலேருந்து எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இந்தமாரி கடைகளாக தான் இருக்குது. எனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது. லைட்டாக எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் எதாவது இருக்கான்னு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கேம்பஸ் மாதிரி தெரிஞ்சது. உள்ளே போனால் மினிமம் 2 மணி நேரம் ஆகும். பாருங்க, மீன்பாடி வண்டி மாரி ஒன்று போயிட்டுருக்கு, எலக்ட்ரிக்கு. இங்கே பாருங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறது அந்த ஸ்விங் கேட்டு. ஆஹா, சிக்னல் போட்டிருக்காங்க போல், ஓடிடுவோம். இங்கே பாருங்க ஸ்விங் கேட்டு. இப்போ நம்ம
நம்ம இங்கேருந்து இந்த சைடு. என்னது இது, ரோடெல்லாம் சும்மா தாறுமாறாக இருக்குது. ஒன்று சின்ன சின்ன ரோடுங்க இப்படி அப்படின்னு கனெக்ட் ஆகுது. நம்ம இந்த சைட்லேருந்து தான் நேற்று வந்தோம். ஆக்சுவலாக எம்ஆர்டியிலேருந்து நம்ம அந்த சாம்யாட்டா அந்த எம்ஆர்டி வந்து இந்த ரோட்டில் தான், இந்த ரோடு தான் உனாக்கான் ரோடு. இங்கே இருந்தால் நைட்டில் வந்து நம்ம வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் டாக்ஸி பிடிச்சி வந்தோம். பாருங்கள் இப்படி தான் இருக்குது வியூ, சூப்பரில். இப்போ நம்ம இந்த கோயில் உள்ள தான் போக போகிறோம். நேற்று நைட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பேன் இந்த கோயிலுக்கு நான் காலைல வந்து காட்டுறேன்னு. பாருங்கள் வராங்க, நிறைய மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போகும். இப்போ கொஞ்சம் வெயில் தளருது, கொஞ்சம் கொஞ்சமாக போகுமே. பாருங்க நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வந்துட்டோம். டெம்பிளுக்கு முன்னாடி தான் இருக்கும். டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க உள்ளே வந்த உடனே. டிக்கெட்ஸ் வந்து 8 மணிலேருந்து, காலையில் 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க போல். நைட் 8 மணி வரைக்கும் ஒர்க் ஆகுது. ப்ளீஸ் ட்ரெஸ் ப்ராப்பர்லின்றாங்க. இங்கே பாருங்க, டவுசர்லாம் நாட் அலவுடு. அப்புறம் வந்து இந்தமாரி ஆபாச உடைகள்லாம் அலவுடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இங்கே. அப்படின்னா இங்கே ட்ரெஸ்ஸு வாங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் பாரோன்னு போட்டிருக்காங்க. வந்து பாரோ பண்ணிக்கலாம் போல் மேலே கவர் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஓகே சூப்பர். சரி 100 பாட் சொல்லியிருக்காங்க. ஃபாரினர் அட்மிஷன் வந்து 100 பாட்டான். பாருங்க, டு நாட் அக்செப்ட் கிரெடிட் கார்ட்ஸ்னு போட்டிருக்காங்க தெளிவாக. அதனால் கேஷ் எடுத்து வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரெஸ்ஸும் விற்கிறாங்க போல் ஃபார் சேல்னு. சரி வாங்குவோமா. பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல். நிறைய இடத்துல தைவான்லலாம் புத்தரை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க, ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி. அதேமாரி இந்த குபேரன் செல்லாம் கூட இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. புத்தா ஹெட்டை கூட நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும். நீங்கள் வந்து அதை சும்மா அலங்கார பொருட்களாக பார்லேயோ இல்லை டெக்கரேஷனாவோ டேட்டூவாவோலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, ஸ்ட்ரிக்டாக. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் கூட பாருங்கள், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ட்ரெஸ் அப்ராப்ரியேட்லி, இல்லைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க வரத்துக்கு முன்னாடி. சரி வாங்க உள்ளே போவோமா. இங்கே பாருங்கள், நம்மளோட டிக்கெட் இதுதான் கொடுத்துட்டாங்க. 100 பாட்டு கொடுத்து வாங்கியிருக்கோம் 2 டிக்கெட்டு. பார்த்திங்கன்னா பில்லோடு இருக்குது. இதை பாருங்கள், நம்மளனா பார்த்துக்குங்க. வாங்கியாச்சு. ஓகே உள்ளே போவோமா. சூப்பராக இருக்குது பாருங்கள், நைட் வியூலாம் அழகாக பண்ணியிருக்காங்களா. டிக்கெட் சூப்பராக இருக்குது. இங்கே வெரிஃபை பண்ணிட்டு நம்மளை உள்ளே அனுப்பிடுவாங்க. வாங்க உள்ளே போவோம். டிக்கெட் செக்கிங் தான் பாருங்கள். வா உள்ளே நுழைஞ்ச உடனே சூப்பராக இருக்குது. Follow then I will follow you. And we see it like this, not made by the real hole. Inside is ordination hall that you can go in. Choose remove before go inside. It's a botnet. The one. Parent has no got to jump away. But who go yourself? Jay. और जूते मतलब जूते यहाँ निकाल लीजिए. अंदर जाने के पहले क्या होगा? போட்டிருக்காங்க. செம்மையாக கொதிக்குது காலு. சட்டுன்னு ஏறிடணும், நிற்கவே கூடாதீங்க. ஐயோ பா, சாக்ஸ் போட்டுருந்துருக்கணும் போல், முடியலை. வா டூ ஹாட் பர்னிங். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குன்னு தர. உள்ளே வந்து செருப்பு அலவுடு கிடையாது. ஓகே சாக்ஸ் போட்டு வந்துருக்கணும், நம்ம தப்பு தான். கேண்டில் ஹோல்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் அவர் வந்து க்ளீன் பண்ணிட்டு. சரி
நிற்கவே கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். பாருங்க அமைதியாக இருக்காங்க, பேச முடியாது, அப்படியே பார்த்துட்டே வாங்க. पूरा गोल्ड गोल्ड